Hi friends, welcome to my channel. So இது வரைக்கும் நம்ம draw tools, modify toolsல கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். So இன்னைக்கு திருப்பியுமே நம்ம draw toolsல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற draw tool என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பாலிலைன் ஆர் ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மூத் பாலிலைனில் ரெண்டு டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டு அண்டு சிவி அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டுக்குமே ஒரே கமாண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் என்டர். ஸோ எஸ்பிஎல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத் பாலிலைனுடைய இது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா இங்கே இருக்க ரெண்டு மெத்தடுமே கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா ஃபிட்டு சிவி. ஸோ இந்த மெத்தடில் போனீங்கன்னா ஃபிட் அண்ட் சிவின்னு இருக்கும். சரி, ஃபிட்னா என்ன, சிவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளைன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப் கிரியேஷனுக்காக தான் நம்ம இந்த ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ப்ளைனை நான் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நம்ம ட்ரா பண்ணது எல்லாமே போயிடும். பாருங்கள், இப்போ நான் எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணேன், போயிடுச்சு. அப்போ நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அதை இங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் பட்டன் தான். ஸோ ஸ்ப்ளைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்கேப் பட்டனை யூஸ் பண்ணக்கூடாது, என்டர் கீயை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபிட்டுக்கும் சிவிக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபிட்டுக்கு நான் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன், சிவிக்கு ஒன்று எடுத்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சிவிக்கு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி ட்ரா பண்ணோன்னே இதையும் செலக்ட் பண்ணுறேன், இதையும் செலக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபிட்டு மெத்தடில் அந்த கிரிப்ஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுக்கு பேர் கிரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிரிப் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் லைன் மேலேயே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கிரிப் பாயிண்ட்ஸை பிடிச்சி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஐ மீன் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபிட்டு மெத்தடில். ஸோ அது இல்லாமல் ஃபிட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கிரிப் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த லைன் மேலேயே இருக்கும். அதுவே சிவி மெத்தட் அப்படின்னா அந்த கிரிப் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவுட்டரில் இருக்கும். நீங்கள் அந்த கிரிப் பாயிண்ட்டை பிடிச்சி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ எந்த மாதிரி வேணுன்றது. ஓகேங்களா? ஸோ ஃபிட் அண்ட் சிவிக்கு இப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃபிட் அண்ட் சிவி யூஸிங் ஸ்ப்ளைன். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே முடிச்சு எஸ்பிஎல் என்டர் கமாண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்ட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு எக்ஸ் லைன்னு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எங்கே இருக்குன்னு தெரியாது, எண்டு பாயிண்ட்டும் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் இதுக்கு பேர் எக்ஸ் லைன். இதோடைய கமாண்ட் எக்ஸ்எல் என்டர். இது என்ன பண்ணோம்னா ஒரு லைன் செக்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபைனட் லென்த்தில் ட்ரா பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹரிசாண்டல் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஹரிசாண்டலில் ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா வி என்டர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்எல் என்டரில் வி என்டர் கொடுத்தேன், வெர்டிக்கல் லைன்ஸு. இதுவே ஆங்கிளில் வேணும் அப்படின்னாக்க ஆங்கிள் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு ஆங்குலர் லைன் மேக் பண்ணணும் அப்படின்னா ஆங்குலர் லைனும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பைசெக்ட் இருக்குது, ஆஃப் செட் இருக்குது. ஆஃப் செட்டுனா ஒன்றும் இல்லை, நார்மலாக இதே இது டூப்ளிகேட் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு 20 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் இது அப்படியே 20 mm டூப்ளிகேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஸோ ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான இதை க்ரியேட் பண்ணிவிட்டு தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம்லாம் இன்னும் நடத்தலை நான் உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் நீங்கள் நான் சொன்னேன் இதோட ஸ்டார்டிங்கும் தெரியும் எண்டிங் தெரியாதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நகர்த்தினாலும் உங்களால் எண்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இதுக்கு எக்ஸ் லைனு. ஸோ தேவையானதை வச்சுக்கிட்டு நான் தேவையில்லாததை ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ட்ரிம் உங்களுக்கு மாடிஃபை டூலில் நான் கண்டிப்பாக நடத்துவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரே ஆப்ஷன். ரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியும், எண்டு பாயிண்ட் தெரியாது. எந்த மாதிரி கேசஸில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நம்மளுக்கு சிவில்லாம் ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ்க்காக நான் ஒரு இது போடுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஒரு ஏன்னா ஸ்டேர் கேஸ்னால் சம் பிளேசஸில் வந்து இப்படி பெண்ட் ஆகிறதெல்லாம் இருக்கும் இல்லையா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இப்படி லைனை வச்சு எல்லாமே போட்டு வருவேன். ஆஃப்செட்டை யூஸ் பண்ணி இப்போக்கி நான் த்ரூ ஆப்ஷன் எடுத்துகிட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பர்டிகுலர் த்ரூன்றப்போ மேனுவலாக நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மேனுவலானா நம்மளா ப்ளேஸ் பண்ணுறது, வேல்யூஸ் கொடுக்காம. இவ்வளோ தூரம் வரைக்கும் ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஆஃப்செட் அடித்தோம்னா கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், RAY என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸில் இருக்கோம் அப்படின்னா பெண்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி தான் தெரியும் டாப்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ ரிமைனிங் திங்ஸை நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ யூஸிங் ட்ரிம். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ்டு எட்ஜஸ் மட்டும் கரெக்டாக கிடச்சிரும். ரிமைனிங்கை நீங்கள் எப்போதும் போல் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் ஆகாத போர்ஷனை ட்ரிம் பற்றின டீட்டெயில்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரேயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட்ஸு. இதுக்கு கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா PO என்டர். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபை பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் இப்படி ஒரு கிளிக்கு ஜஸ்ட் ஒரு மார்க்கிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணலாம். இதுலேயே பாயிண்ட் ஸ்டைலை மாற்றுறீங்க எனக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்னா DDP டைப் என்டர். இது வந்து பாயிண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண. இப்போ எனக்கு இந்த ஸ்டைல் இல்லாமல் இந்த ஸ்டைலில் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டைலுக்கு மாறிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டு ஸ்டைலை மாற்றுறதுக்கு இது வந்து பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு DDP டைப் என்டர் கொடுத்தீங்க. இதிலே கீழே வந்து DDP டைப்னு உங்களுக்கு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா வரும். அதில் என்ன ஸ்டைல் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது டிவைட் ஆப்ஷன். டிவைட் அப்படின்றது என்னென்னா ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு செக்மெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லைன் எடுக்கிறேன். அந்த லைனுடைய லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு 100 mm வைக்கிறேன். 100. ஸோ 100 mmக்கு நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனை நான் செக்மெண்ட் பண்ண போகிறேன். அப்போ DIV என்டர் கமாண்டு. ஸோ இதில் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு டிவைட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே என்டர் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். நான் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் எனக்கு 5 வேணும்னு கொடுக்குறேன். அப்போ பாருங்கள் 5 நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸாக இங்கே பிரிஞ்சிருச்சுங்களா. ஸோ இதுதான் வந்து டிவைட் ஆப்ஷன். இதே மாதிரியே நான் ஒரு 100 mm again ஒரு லைன் எடுக்கிறேன். மெஷர் பற்றி சொல்கிறேன். ME என்டர் கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர்னு கேட்குதுங்களா. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். லென்த் ஆஃப் செக்மெண்ட் கேட்கும். முன்னாடி எத்தனை செக்மெண்ட் வேணும்னு கிடைச்சி இப்போ ஒரு செக்மெண்ட்டோட லென்த் எவ்வளோ வேணும், ஒரு செக்மெண்ட் வந்துட்டு நான் 50 வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எத்தனை வே பிரியும், 100னா 2 செக்மெண்ட்டாக பிரியும். அதான் இங்கே ஒன்று இங்கே ஒன்றா பிரிஞ்சிருக்கு. ஸோ டிவைடுனா இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் மெஷர் ஆப்ஷன். அடுத்ததை பற்றி பார்க்கலாம். அடுத்தது நம்மளுக்கு என்ன கமாண்ட் இருக்குது அப்படின்னா ரீஜியன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரீஜியன் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு இப்போ ஒரு லைனில் ஒரு இது நான் ட்ரா பண்ணுறேன். இப்போ லைனில் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணால் தனித்தனியாக செலக்ட் ஆகுது. இதுவே பாலி லைனில் ட்ரா பண்ணேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றா செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செலக்ட் ஆகிறத இப்படி ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்காக ரீஜியன் யூஸ் பண்ணலாம். REG என்டர் கொடுங்க. REG என்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்கும். நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இப்போ போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றா செலக்ட் ஆகுதா. இதுதான் ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ரீஜியன் வந்து எல்லா இடத்துலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா ரீஜியன் ஒன்லி ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான்.
இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பனில் விட்டுருக்கேன், ஓகேவா? அப்போ இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்தேன்னா 0 ரீஜியன்ஸ் கிரியேட்டட் தான் வரும். பிகாஸ் இது வந்து ஓப்பனில் இருக்குது, அதுதான் ரீசன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப் அவுட். ஸோ வைப் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப் அவுட் அப்படின்றது என்னன்னா ஒரு மாஸ்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல். வைப் அவுட்னே ஃபுல்லாக டைப் பண்ணி தான் இது பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேஸ் அந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கிறத மாஸ்க் பண்ணும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த கிரிட் லைன்ஸ் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஆகிருக்கு. இதை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் ஹைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வைப் அவுட் என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரேம் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் ஹைட் ஆகிடுச்சா? எனக்கு இந்த லைனுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதே வைப் அவுட்டில் ஃப்ரேம்ஸில் போயிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணால் தெரியும், ஓகேவா? தெரியக்கூடாது அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ யாராவது இந்த பேஜ் ஓப்பன் பண்ணால் எந்த ட்ராயிங்குமே உங்களுக்கு தெரியாது. சரியா? சரி, அப்போ நானே இந்த ட்ராயிங்கை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? நான் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வைப் அவுட்லேயே போயிட்டு ஃப்ரேம்ஸை போயிட்டு ஆன் பண்ணுங்க. ஃப்ரேம்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து வைப் அவுட் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ் வந்து 2D ஸ்பைரல் ஆர் 3D ஸ்ப்ரிங் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கமாண்ட் HEL என்டர். ஹெலிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ப்ரிங் மாடல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ சாரி, ஹெலிக்ஸ்க்கு ஃபுல்லாமே டைப் பண்ணுங்கள். ஹெலிக்ஸ் என்டர். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் ஆஃப் பேஸ் கேட்கும். அந்த ஸ்ப்ரிங் அப்படியே கன்சிடர் பண்ணுங்கள். பாட்டம் வியூ தான் அந்த சென்டர் பாயிண்ட் கேட்குது, பேஸோடது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டர் ஃபிக்ஸ் பண்ணோடனே பேஸ் ரேடியஸ் கேட்கும், அது ஒரு 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். திருப்பி டாப் ரேடியஸ் கேட்கும், அதுவும் ஈவனாக போகிற ஸ்ப்ரிங்காக இருந்தால் 13 கொடுத்துக்கிறேன். கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அடுத்து வந்து இதில் டேர்ன் ஹைட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு டேர்னுக்கும் இடையில ஹைட் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுக்கு டேர்ன் ஹைட்டை 5 வேண்டாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டேர்ன் ஹைட் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். 2 கொடுத்ததுக்கப்புறம் ஓவரால் ஹைட் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு இப்போ இந்த இது ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் இங்கே வியூ கியூப்பில் போயிட்டு இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஹெலிக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்னென்னா டூனட்டு. கமாண்ட் வந்து DO என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் டூனட் கேட்கணும், அது ஒரு 20 கொடுக்குறேன். அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் டூனட்னு கேட்குது, அது வந்து ஒரு 40 கொடுக்குறேன். இப்போ ஒரு ஃபில்டு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுவே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடுவில் ஹோல் இருக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே டூனட்டை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் டூனட்டை 0 பண்ணிடணும். அவுட் சைடு என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இது ஒன்று. இதுக்கப்புறம் இந்த டூனட்டே ஃபில் மோடை வந்து ஃபில் என்டர்னு கொடுத்துட்டு ஃபில் மோடை நான் ஆஃப் பண்ணினேன் அப்படின்னா ஃபில் மோட ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ போய் டூனட் பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்குன்னு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ டூனட்டே வந்துட்டு இது மாதிரி மாறிடும், லைன்ஸாக வர மாதிரி. சரியா? சரி, இப்போ இதே இது டூனட்டில் நான் கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து தான் டூனட் ஃபார்ம் ஆகும். இன்சைட் டயா வந்து 5 15 ஆச்சா, அவுட் சைட் டயா வந்து 100. அப்போ இங்கே வந்துடும் இது மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இன்புட் எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி வரும். ஸோ இந்த இது மாதிரி வரணும்னா ஃபில் மோட் ஆஃபில் இருக்கணும், இது மாதிரி வரணும்னா ஃபில் மோட் ஆனில் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் ரிவிஷன் க்ளவுடு. ரிவிஷன் க்ளவுடோடைய கமாண்டு REV cloud enter. இந்த டூல் எதுக்காகனா ஏதாவது டைட்டில் பிளாக் இந்த மாதிரிலாம் ஒரு க்ளவுட் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஆர்க் லென்த் மினிமம் எவ்வளோ வேணும், மேக்ஸிமம் மினிமம் 20, ஒரு மேக்ஸிமம் 40 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள்
ஒரு டைட்டில் பிளாக் இங்கே நான் வந்து என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ சின்னது பெருசாக வருது. இதுவே எனக்கு எல்லாமே நார்மலாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்க் லென்த் ரெண்டையுமே மினிமமும் 20 மேக்ஸிமமும் 20 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஆர்க்கோட இதுவுமே 20 இருக்கும். இங்கேயுமே இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணி தான் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிவிஷன் க்ளவுடில் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டை நான் மாற்றணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டே ரிவிஷன் க்ளவுடாக மாறும். இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டே ரிவிஷன் க்ளவுடாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணணும் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் டைரெக்ஷன் பண்ணி விட்ரும். ஓகேவா? இது ஒன்று. இதுவே ஒரு ரெக்டாங்கிள்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ரிவிஷன் க்ளவுட் பண்ணுறேன் ஆப்ஜெக்ட் எடுத்து அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு மாறிக்கும். ஓகேவா? அதை ரிவர்ஸ் டைரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கும். இது ஒன்று. அடுத்து பாலிகினல் அப்படின்னா பாலிகினல்னாலே நம்மளுக்கு தெரியும் பல ஃபேஸஸ். நான் நினைக்கிற மாதிரி எவ்வளோ ஃபேஸஸ் வேணும்னாலும் கொடுக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் அடிக்கணும். இதுலேயும் எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டுன்றது நார்மலாக ஃப்ரீயாக நீங்கள் பேசாமல் ட்ரா பண்ணலாம். இது ஃப்ரீ ஹேண்ட். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே க்ளோஸ் ஆகிக்கிச்சு. அப்புறம் ஸ்டைலில் இப்போ நார்மலாக இருக்குது. இதுவே கேலிகிராஃபின்னு வச்சிங்கன்னா உங்களோட இது இப்படி வரும். சரி, ஏன் இந்த மாதிரி லைன்ஸ் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம டூ நாட் பர்ஃபார்ம் பண்ணல ஃபில்மோட வந்து ஆஃப் பண்ணோம். இதுவே வந்து ஃபில்மோட ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் க்ளவுட் எப்படி வருது பாருங்களேன். அதாவது கேலிகிராஃபியில் வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ ரிவிஷன் க்ளவுட் எப்படி வருது பாருங்கள். இது வந்து கேலிகிராஃபியில் ஃபில்மோட ஆனில் இருந்தால் இப்படி வரும், ஃபில்மோட ஆஃபில் இருந்தால் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரா டூல்ஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா டூல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மாடிஃபை டூல்ஸும் முடிச்சிட்டா இதுக்கு மேலே நம்ம அப்ளிகேஷன் வைஸ் வந்துட்டு நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வரப்போகிற செஷன்ஸில் கொஞ்சம் மாடிஃபை டூல்ஸையும் முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வைஸ் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.